இந்த மனை மேல ஒரு வாழை இலைய போட்டுக்கணும். அது மேல வந்து பச்சரிசிய 3 கைப்பிடி போட்டு ஸ்ரீம்ங்கிற லட்சுமிக்குரிய மந்திரத்தை வந்து இந்த அரிசி மேல எழுதிக்கணும். இது வந்து லட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம். அதனால இந்த நாள்ல வந்து நாம இந்த மந்திரத்தை எழுதுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாகும். இந்த அரிசி மேல கொஞ்சம் மஞ்சளும் குங்குமமும் போட்டுக்கணும். இதுக்கப்புறம் நாம வந்து கலசத்துக்கு ஏற்பாடு செய்யணும். ஒரு சிட்டிகை மஞ்சள், ஒரு சிட்டிகை குங்குமம் போட்டுக்கணும். இதுக்கப்புறம் 5 ஏலக்காயும் 5 லவங்கமும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நசுக்கி போட்டு கொஞ்சம் ஜவ்வாதும் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் 1 ரூபாய் நாணயத்தையும் போட்டு கொஞ்சமா பன்னீரையும் ஊத்திக்கலாம். இந்த கலசத்தை வந்து வாழை இலை மேல இருக்கிற இந்த அரிசி மேல எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த கலசத்து மேல வந்து இந்த மாதிரி 5 மாவிலை வச்சுக்கோங்க. கலசத்துல ஒரு சிகப்பு நிற பூவையும் வச்சுக்கோங்க. இந்த கலசத்து மேல வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கணும். தட்டு மேலயும் வந்து கொஞ்சம் அரிசி போட்டுக்கோங்க. இந்த அரிசி மேல கொஞ்சம் மஞ்சளும் குங்குமமும் போட்டு 1 ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க. இதுக்கு மேல வாசனை உள்ள மல்லிகை பூவை தூவிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மகாலட்சுமி தாயாருடைய சிலை இருந்தா இந்த அரிசி மேல வச்சுக்கோங்க. இந்த நாள்ல நீங்க புதுசா ஏதாவது தங்கம் வாங்கிருக்கீங்கன்னா இப்போ இந்த தட்டு மேல இருக்கிற அரிசியில வந்து நீங்க அதையெல்லாம் வைக்கலாம்.